நான் நீண்ட நாட்களாக இந்த தமிழ் நூல்கள் மீது மிகுந்த பற்று உண்டு. நான் மிகவும் விரும்பி படித்து அதிசயத்தை மகிழ்ந்த திறம்பட எழுதிய ஒரு புத்தகத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு குடும்ப வாழ்க்கை. சாமுவேல் என்பவர் எழுதியுள்ளார். 1950களில் மிக மிக அழகாக திறம்பட தனது கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார். மனம், அதன் பொருள், குழந்தை மனம், ஆண் பெண் மனநிலை, குண வளர்ச்சி, இனப்பெருக்க தூண்டுதல், தீய எண்ணங்களை தடுக்கும் முறை, மன வாழ்க்கை, மகிழ்வற்ற இல்வாழ்க்கை, மகிழ்வுள்ள இல்வாழ்க்கை, பல தலைப்புகளில் சத்துள்ள உணவு எப்படி உண்பது, உளவியலும் ஓய்வு நேரமும், வாழ்வின் இறுதி, பேறுகால கடமை, குழந்தை நோய்கள், சத்தான உணவுகள், இதை பற்றியெல்லாம் கூறியுள்ளார். இதில் மிகவும் பிடித்தது என்னவென்றால் மகிழ்ச்சி வாய்ந்த இல்வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி சிறப்பாக ஒரு 6 கருத்துக்களை கூறியுள்ளார். அதை உங்களிடம் படித்து கூற விரும்புகின்றேன். 6 கருத்துக்களும் இரத்தின சுருக்கமாக வைரம் போன்று குறிப்பிட்டுள்ளார். மகிழ்ச்சியான திருமண இல்லற வாழ்க்கை என்பது உன் மனவாழ்வில் பெரியவனாக இரு, குழந்தையாக இருக்காது என்கிறார். விட்டு கொடுத்து வாழ வேண்டும், மெச்சூரிட்டி, அதை பற்றி கூறுகிறார். இரண்டாவதாக என்ன கூறுகிறார் என்றால், ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லக்கூடாது, ஒருவரை ஃபீலிங் கில்ட்டி, ஒருவரை மேக்கிங் கம்ப்ளைண்ட்ஸ் என்றால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது என்கிறார். குற்றம் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக மிக அழகான கருத்துக்களை. மூன்றாவதாக அவருடைய கருத்துக்கள் மிக சிறப்பாக உள்ளது. மூன்றாவதாக என்ன சொல்கிறார் என்றால், குழந்தைத்தனமாக இருக்காதீர்கள், ஒருவருக்கொருவர் ஒன்றி மரியாதை நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை என்றால் ஒருவரை விட்டு கொடுத்து மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்கிறார். கணவன் மனைவி அடித்து கொண்டு நிறைய தகராறுகள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். காதல் திருமணங்கள் கூட அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை மிக அழகாக தெளிவிட திறம்பட இருக்கிறார்கள். விட்டு கொடுத்து மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்கிறார். 5வது கருத்தாக பொறுத்து கொள்ளவும், பொறுமையோடு இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இல்லற வாழ்க்கை என்பது மிகப்பெரிய புயல், அதில் மிகுந்த பொறுமை வேண்டும். கணவன் மனைவி என்பவர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வது, பிறந்த வீட்டுக்கு செல்வது, இதெல்லாம் கூடாது என்று சொல்வார்கள். பொறுமை, பேஷன்ஸ், அதுதான் முக்கியம் என்கிறார். 6வது கருத்தாக மன வாழ்க்கையில் வாழ்வு நடக்கும்போது மனம் மகிழ்வாக வாழுங்கள், மனம் மகிழ்வு முக்கியம் என்கிறார். மனம் மகிழ்வு என்றால் இன்னர் பீஸ், எதையும் போட்டு குழப்பிக் கொண்டு வருத்தத்துடனே இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். மிக அருமையாக உள்ளது இந்த கருத்துக்கள். இன்னும் நிறைய உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்தது உங்களிடம் குறிப்பிட வருகின்றேன். இரண்டாவதாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது படிப்பு. இன்று எங்கு சென்றாலும் படிப்பது மிக மிக அவசியம். வாசகர்களாகிய நூல் நிலையமாகட்டும், சென்னை கன்னிமரா, சமீபத்தில் நடந்த புத்தக கண்காட்சி, கல்கத்தாவில் உள்ள ராயல் இம்பீரியல் லைப்ரரி என்று கூறுவார்கள், ராணி இங்கிலாந்து ஆட்சியின் போது கட்டப்பட்டது மிகப்பெரிய நூலகம், நிறைய நூல்களை உள்ளடக்கியது. அதே போன்று வேட்டிக்கன் என்று சொல்வார்கள், அங்கு சமய நூல்கள்லாம் நிறைய உள்ளன. அதை எல்லாராலையும் படிக்க முடியாது, அரிய தகவல்கள் உள்ளன. எல்லாவற்றையும் படித்து கட்டளையிட்டு எப்படி படிக்க வேண்டும் என்று ஸ்டடியிங் டிப்ஸ் என்று கூறுவார்கள். அது நான் படித்து வியந்தது. படித்ததை எழுதி பாருங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். திடீர் என்று போய் உட்கார்ந்து படிப்பதற்கு குடும்ப சூழ்நிலை, மனநிலை இதெல்லாம் சரியாக. அதற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், கையில் ஒரு பந்தை வைத்துக் கொள்ளுங்கள். பந்தை வைத்துக்கொண்டு அந்த பந்தை எல்லாம் பந்து என்று வைங்க, தூக்கி பிடித்து கவனத்தை ஃபோக்கஸ் செய்யுங்கள் என்கிறார்கள். அதே போல் 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் ஒரு முறை பிரேக் எடுத்து இயற்கை சூழலில் நடந்து வந்து படிப்பது மிக பயன் தரும். இப்போ உதாரணத்துக்கு இயற்பியல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேதியியல், இயற்பியல், கணிதம், பிராக்டிஸ், கணிதங்கள், தேற்றங்கள், கான்ஸ்டன்ஸ், மாறிலிகள் என்றார்கள் எழுதி பார்க்க வேண்டும். பயிற்சி மிக மிக இன்றியமையானது. செல்ஃப் ஸ்டடி இஸ் பெஸ்ட் என்பார்கள். தனியாக படித்துவிட்டு பிறகு நண்பர்களுடன் அதை பற்றி உரையாடுதல் மிக மிக நல்லது. மேலும் தேற்றங்கள் உண்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்பார்கள், மின்காந்த தூண்டல், மேக்னட்டிசம், காந்தவியல், பல தலைப்புகள் உண்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்பார்கள், லா, இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா என்று கூறுவார்கள், ஓம்ஸ் லா, V=IR, இதெல்லாம் எழுதி பயன்பட வேண்டும். எழுதி திரும்பி பார்க்க வேண்டும். மேக்னட்டிசம் என்று கூறினீர்கள் என்றால் ஃபெரோ மேக்னட்டிசம், டயாமேக்னட்டிசம் என பல வகை உண்டு. ஒவ்வொன்றையும் படித்து திரும்ப பயிற்சி செய்ய வேண்டும். எழுதியதை
எழுதியதை மனனம் சிலர் மனனம் செய்து திரும்ப மனப்பாடம் செய்து எழுதி பார்க்குங்கள் என்று கூறுகிறார்கள். கிராஃப் என்று கூறுவார்கள். வரைபடத்தை எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அதெல்லாம் வரைந்து பார்த்து ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். திடீரென்று சென்று நிறைய மதிப்பெண்கள் பெற முடியாது. தேர்வாகட்டும், அரசு தேர்வாகட்டும், வேலைக்காகட்டும், இல்லை பணியில் இருப்பவர்களாகட்டும், தேர்வு இன்றியமையாக உண்டு. அதற்கு படித்தல் மிக மிக அவசியம். இன்னும் நிறைய கருத்துக்கள் உள்ளன. இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.